நாச்சி என்ன புருஷன் அது சோழ கட்டை குத்துற மாதிரி குத்துது உனக்கு வேற புருஷே கிடைக்காதா எத்தனை கதையை போட்டு தேப்ப ஐயா இது புத்தம்பது புருஷங்க நேத்தா சிங்கப்பூர்ல தெரிவிச்சது அது குளிர் பிரதேசங்களா அதாருங்க மூடி நாட்டுக்கிடுச்சு நாள் பட உங்க மூஞ்சில் போட்டா பாட்டு மாதிரி ஆகி பாருங்க எதுக்குடா சிரிச்ச இல்ல உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன் ஒன்ன நினைடா மத்தியான சோத்துக்கு வழி இருக்கா தீட்டா கட்டிய ஐயா சோப்பு பாத்தீங்களா இது கூட வெளிநாட்டு இருந்து தெரிவிச்சதுதானுங்க எப்படி நுழைக்குது பாத்தீங்களா வெள்ள விளையாடு எதுக்கு நீ மறுபடியும் சிரிச்ச மறுபடியும் உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன் நம்ம ஊர்ல இருக்கிற தெருவு நினைக்க உனக்கு நோக்கி இருக்காடா நாயே நம்ம ஊர்ல எத்தனை சந்து வந்திருக்கு உனக்கு தெரியுமாடா தீட்டா கட்டிய ஐயா அந்த கருமத்தை கீழே போடுங்க இதுல பாருங்க இது வெளிநாட்டு கண்ணாடிய என்னடா மூக்கு குடமிளகா மாதிரி தெரியுது இருக்கிறது அப்படியே தானே காட்டு இது சாதாரணமா நினைக்காதீங்க பெல்ஜியத்துல வாங்குறது ஆமா சந்தையில வாங்கினாரு ஏண்டா பெல்ஜியத்துல சந்தை இருக்காதா அங்க வாங்குறது இது கூட வெளிநாட்டுல வாங்குறதா மூஞ்சில எடுத்து கொட்டினீங்கன்னா 3 நாளைக்கு மூக்கு சுத்திட்டே இருக்குங்க வாசனை வெளிநாடா ஆங்க நமக்கு வேண்டாப்பா கத்தி கூட ஐயா காலையில இருந்து பையனை நானும் பல்லுல பச்சை தண்ணி கூட ஊத்தா வந்துடுங்க அந்த காப்பி வந்துருச்சுங்க காப்பி எனக்கு முதல்ல கொடுங்க இல்ல நான் கொடுக்குறேன் ஏன் அலையிற ரொம்ப நன்றி ரங்காத்தா மீச ஒதுக்குறது சரியா இருக்கான்னு பாருங்க கண்ணாடி காட்டு இங்க இருந்த கண்ணாடி பவுல் டப்பாவை யாரா எடுத்தது சித்தப்பு நான் இங்க தானே இருக்கேன் எனக்கு என்ன தெரியும் என்ன கிண்டல் பண்றியா இங்க இருக்கிறது நாம 3 பேரு நீயே எடுக்கல ஏன் கண்ணாடி நானும் திருடிக்க மாட்டேன் ஐயா அது வெளிநாட்டு கண்ணாடி நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் சும்மா டூப்புங்க நம்ம ஊர் சந்தையில வாங்கினதுங்க நீங்க பெரிய மனுஷரு எடுத்திருந்தா கொடுத்துருங்க ஐயா என்ன விளையாடுறியா ஏண்டா சிரிச்ச இப்ப உலகத்தை பத்தி நினைச்சேன் சிரிச்சேன் எனக்கு உலகத்தை பத்தி தெரிஞ்சு போச்சியா இந்த பையனா எடுத்துட்டா சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும் பொழுது சாயறதுக்குள்ள போய் சேரணும்ல சீக்கிரம் சீக்கிரம் வாவையா ஏத்துக்கப்பா எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சா வருது அடே அப்பா பாரு நடைய ஆமா இந்த பொண்ணுமணி வேலை செய்யற இடத்துக்கு உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல போட்டா புரியா பொண்ணுமணி எங்க இருந்தாலும் அங்க நான் வருவேன்னு தெரியும் இல்ல பொண்ணுமணி இதுல போடு எடுத்து கொடு இந்தாமா இப்ப ஓடு பொண்ணுமணி நாளைக்கு திருவிழாவுக்கு வருவல்ல பொண்ணுமணி என்ன ஆட்டம் இல்லாம திருவிழா நடக்குமாக்கான் நான் எப்படா ஆடின 6 நாளைக்கு ஆடுறோம் 1 2 போடு போடு நீ வந்து ஆட ஆரம்பிச்சதா என் ஒயிலாட்டத்துக்கு உசுரே வருது மேல நானும் உசுரையே வச்சிருக்கேன் என் கூட சேர்ந்து ஒரு ஆட்டம் போடக்கூடாதா ஐயா திருவிழாவே களை கட்டிரும் இல்ல கட்டும் கட்டும் இத பார் என் கூட ஆடுற உரிமை என் சிந்தாமணிக்கு மட்டும்தான் இருக்கு வேற யாருக்கும் கிடையாது தெரிஞ்சுக்க தொடர கிட்ட வேலை வச்சுட்ட இங்க நடக்கிறத வேற ஆமா என்ன நடக்கும் கல்யாணம் தான் நீயே அப்பனா தள்ளாத பைய போனா போட்டு உனக்கு கல்யாணம் வச்சிடலான்னு பார்த்தா உன் கையை பிடிச்சி சொல்லு நான் தான் தண்ணி வச்சுனேன் ஐயோ அதான் என் அண்ணனே சொல்லிருச்சு இன்னும் பேசாமே நிக்கிறிய வாயா என்னைய நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற என் சிந்தாமணிக்கு மட்டும்தான் இந்த பொண்ணுமணி சொந்தம் அவளை தவிர வேற எவன் கையும் என் மேல படக்கூடாது சிந்தாமணி சிந்தாமணி வாய்க்கிலேயே பேசுறியா அவ என்ன பட்டணத்துல எவன் கூட பட்டுட்டு இருக்காளா
பேசுன சோறு திங்க கூட வாய் இருக்காது. பொண்ணுமணி, என்ன மாமா? இங்க வா. மாமா முகமே சரியில்லை. உட்கார். என்ன மாமா விஷயம்? என்ன மாமா இது? பார்த்தா தெரியல. என்னென்ன காத்து கருப்பு அடிச்சிருக்கு. இதெல்லாம் போய் கிட்டிக்கிட்டு இருக்க. காத்து கருப்பு அடிச்சிருந்தா வேப்பரை அடிச்சு காட்டிடலாம். உன் மூட சூடு முன்கோவமும் நான் வெற்றியோட சந்தன போட்டு அடங்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் 48 நாள் விரதம் இருந்து மாசாணியம்மன் கோயில்ல மந்திரிச்சு இந்த தாயத்தை வாங்கியாந்த. இதை கட்டி விட்டதுக்கு அப்புறம் கண்ட இடத்துல கை நீட்டினேன். உனக்கு ஒண்ணு ஆகாது. உன் மாமா உசுரோட இருக்க மாட்டான். மாமா, என்னது பெரிய பெரிய வார்த்தையில பேசிக்கிட்டு உயிரிடு. இனிமே எவனாவது என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, அவன் மேல கை வைக்க மாட்டான். போதுமா? வயசாவ என்ன பேசுறேன்னு தெரிய மாட்டேங்குது உனக்கு. எல்லாம் ஒரு நல்லதுக்காக தாண்டா. அது கிடக்குது. இனிமே நீ என்ன வேணா செய்ய பண்ணு. இந்த மாதிரி எல்லாம் பேசாத. மாமா, என்னடா இதையும் மீறி எனக்கு கோபம் வந்தா என்ன பண்றது? உன் மாமா மேல நீ வச்சிருக்கிற பாசம் பொய்ன்னு அர்த்தம்டா. நேத்துக்கு திருவிழாவில் நீ போட்ட போடல வெத்தலைக்காரி அவங்க அண்ணனை ஊரை விட்டே ஓடிட்டாங்க. பொண்ணுமணி அவங்க கிடக்குறாங்க நாச்சி. ஆமா, கட்டிக்க போற மாப்பிள்ளை பொண்ணுக்கு விரல்ல சொடக்கு எடுத்து பொருத்தமா பாப்பீங்களாமே. ஆமா. அது மாதிரி எனக்கு சிந்தாமணி எத்தனை பொருத்தம் இருக்கு பாருங்க. குடுக்கைய சுண்டு வரல சொடுக்கு வந்துருச்சு. சொத்து சொகத்தோட பொண்ணு கிடைப்பா. மோதல் வரல சொடுக்கு வந்துருச்சு. முகலட்சணமான பொண்ணு கிடைப்பா. நடுவரல வந்துருச்சு. நெடு நெடு வளர்ந்துருப்பா. 4 5 6வது 7வது 8 9. ஆஹா, ஒரு மாப்பிளைக்கு 9 பொறுத்து அமையறதே பெரிய கஷ்டம். 10வது பொறுத்து அமைஞ்சதாக யாருக்கு சரித்திரமே கிடையாது. எனக்கும் சிந்தாமணிக்கும் 10 பொருத்தமும் இருக்கும். எடுங்க. இருக்கட்டும். எடுங்க. வரலன்னா வரும். வரலன்னா வரும்ன்றல்ல. அப்ப ஏன் வரல எடுத்துட்டுமா? அடே எடுங்கன்றா. சித்தப்பு, 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 கொஞ்சம் சீக்கிரம் வா. கொஞ்சம் இருங்க, குழந்தை கூப்பிடுது. ஆ, என்னடா ஏண்டா இத்தனை பேரை மொத்தமா கூட்டி வந்திருக்கிய? இதுல யாராருக்கு சேவிங்க, யாராருக்கு மொட்டை? ஐயோ அவங்க அதுக்கு வரல. இவர் குழந்தை பிறந்ததுக்கு ஜாதகம் பார்த்து பேர் வைக்க சொன்னீங்கல்ல, ஆ. அது சன்மானம் கொடுக்க வந்திருக்காங்க. அப்படியா? ஆ. இந்த புடி. ஆ. ஐயா குறுங்கய்யா. நாச்சி, என்னாச்சு? சித்தப்பு, நான் சன்மானம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்படி சக்கையா புடிவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏண்டா உங்ககிட்ட நான் என்னென்ன பேர் வைக்க சொன்னேன்? குப்பை சுப்பை முனின்னு வைக்க சொன்னீங்க. அது பேர் நல்லா இல்லையா? ஆ, நீங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, நல்ல வலுவான பேரை கேட்டாங்க. பாறைன்னு சொன்னேன். அதுக்கு நல்லா இல்ல. நறுக்குன்னு ஒரு பேர் வைன்னு சொன்னாங்க. முறுக்குன்னு வச்சிட்டேன். அது நல்லா இல்ல. காதல் நுழைய மாதிரி ஒரு பேர் சொல்லு சொன்னாங்க. நான் குச்சின்னு வச்சிட்டேன். ஏன் கடப்பாரின்னு சொல்ல வேண்டியதானே? அது காதல் நுழையாத. அப்ப வாயில் நுழையிற மாதிரி பேர் சொல்ல சொன்னா வாழைப்பழம் சொல்லுவியா? ஐயோ, அதுக்கு சொன்னேனே. உக்கா மகனே, அதனால நாச்சி, நாச்சி, அவனை விட்டுருங்க. அட, விட்டுருங்க நாச்சி. நீ சுமார் தம்பி. பிறந்த அன்னைக்கு இந்த அப்பனை ஆத்தாளை தின்னு பிடிச்சு கூட இருந்தே தினம் என்ன தின்னுட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தில் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். டேய், வாடாங்க. உன்னை அடிக்க மாட்டேன். வாடா, பொட்டி தர்றா. கத்தியாடா. உக்கா மகனே, உன்னை கூட நாச்சி. ஐயோ, சித்த பாம்பு, பாம்பு. பாம்பா தம்பி, பாம்பா. ஐயோ, பாம்பா. பொண்ணுமணி, லெட்டர். சிந்தாமணி நலமா இருப்பீர்களா? இவ்வளவு சாதாரணமா சொல்றான். சீக்கிரம் சீக்கிரம் படி. என்ன உனக்கு இது வேற? ஓடு போப்பா. படி. அன்புள்ள மாமனுக்கு உங்கள் சிந்தாமணி எழுதியது. மாமா, நான் பரிச்சை முடிந்து ஊருக்கு வரும் பொழுது உன்னை பத்தி கிண்டல் பண்ணின 5-6 கோழிகள் தோழிகள் என் கூட வர்றாங்க. ஆஹா, எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன கிண்டல் பண்றவங்க தான் உனக்கு சந்தோஷமா போட்டனா? நல்லபடி. உங்களுக்காக கவருக்குள்ளே சில படங்கள் வச்சிருக்கிறேன். என்னடா இது? தெரியலையே. கவருக்குள்ளன்னு போட்டிருக்குல்ல, இது என்னது? என்னது என்ன போடுறதெல்லாம்? ஏய், மேல படி. அன்புள்ள மாமனுக்கு உங்கள் சிந்தாமணி எழுதுவது. ஒண்ணு விடுவேன். இதெல்லாம் எதுக்கு அமிச்சது? அதுல இருந்து படி.
அந்த படங்களை நன்றாக பார்க்கவும், ம். உடனே அப்பாவை சத்தியமங்கலத்துக்கு கூட்டிக் கொண்டு போகவும், ம்? இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே கோட்டும் சூட்டும் எடுத்து உடனே தைக்கவும், ம். அதை போட்டுக்கொண்டு நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர வேண்டும். ஏன்? நான் ரயிலில் வந்து இறங்கியதும் நீ என்னை பார்க்க ராஜநடை நடந்து அருகில் வர வேண்டும். ஆ. எச்சு ஒன்று தர வேண்டும். உன்னையும் என்னையும் கிண்டல் செய்த தோழிகள் எல்லோருடைய முகத்திலும் கரியை பூச வேண்டும். நான் உன்னை பார்த்து அசந்து போய் நிற்க வேண்டும். இப்படிக்கு உங்கள் சிந்தாமணி, இப்படிக்கு உங்கள் சிந்தாமணி. ஐயோ, பின்குறிப்பு பொன்மனே, உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை லொட்டரியில் எழுதி அனுப்பவும். நான் வரும்போது வாங்கி கொண்டு வருகிறேன். ம். பல்லு தேய்க்கிற புஷ், ஆ? ஆ. மஞ்சள் கலர் தொப்பி, ஆ. பச்சை கலர் கண்ணாடி, ஆ. கீழே போடுற ஷூ, உள்ள போடுற சட்டி. சட்டிக்கு சந்தையில் வாங்கலாமாப்பா? ஏய், இங்க போடுற சட்டி. இதுக்கெல்லாம் கூட சட்டி பண்ண செய்ய ஆரம்பிச்சா? நீ சீக்கிரம் வண்டி கட்டு, நான் மாமாவை கூட்டு வரேன். இப்பவே சத்தியம் பண்ண போறோம். பொண்ணு சட்டி அளவு இல்லையாப்பா? சரி, நம்மளோட கொஞ்சம் பெருசா தான் இருக்கா. இதுல இருக்கிற மாதிரியே சட்டை தைக்கணும், துணி எடுத்து போடும். இந்த மாதிரி துணியெல்லாம் எடுக்கிறீங்க, உங்க பொண்ணுக்கு நல்லா படிச்ச மாப்பிளைய பாத்துட்டீங்க போல இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு மாப்பிள்ள மாதிரி தெரியலையா? லொல்லு தான் போட்ட. ஏமாமா, இவன் கிட்ட நான் தான் மாப்பிள்ளன்னு சொல்லியா? நீதான் மாப்பிள்ளன்னு ஊருக்கே தெரியும்டா. தெரியும், தெரியும். ஆனா எனக்கு தெரியாது. சரிப்பட்டு வராது. இது வேண்டாமா? தம்பி தம்பி கோச்சிக்காதீங்க தம்பி, அவன் ஏதோ தெரியாதமா சொல்லிவிட்டான். ஐயா, உன் மேல கிளிக்கிறது தானே. எந்த கழுத மாப்பிள்ள இருந்தா உனக்கு என்னையா? என்ன பார்த்தா உனக்கு கழுது மாதிரி தெரியுதா? ஐயோ, நீங்களா மாப்பிள்ள? ராஜகலை சொட்டுதே. பக்கெட்டை கொண்டு வந்து புடிச்சுக்க. ஐயோ, எடுத்து போடியா. என்னையா வேடிக்க? வேலை பாருங்க. என்னப்பா இதெல்லாம் சாக்குனி மாதிரி இருக்கு? இது சரிப்பட்டு வராது. கழு, நானே எடுத்துக்கிறேன். இதா பீமா, எப்படி இருக்க? அதே பொண்ணுமணி தம்பி, உட்காருங்க தம்பி. நான் சௌரியமா தான் இருக்கிறேன். இத பாரு, இந்த பொம்மையில இருக்கிற மாதிரியே இந்த துணியெல்லாம் எனக்கு தச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி தான் எனக்கு தைக்க தெரியாது தம்பி. இதெல்லாம் டவுன் தையக்காரங்க தான் தைப்பாங்க. தேள் கொடுக்கு மீச திருகிடுவேன். பொம்மையை பார்த்து வெட்ட வேண்டியதுதானே? கண்ணு பாக்குது, கை வெட்டுது, தச்சு கூட. நான் அரை டவுசர் போடுற காலத்துல இருந்து அண்டர் ட்ராயர் போடுற வரைக்கும் நீ தானே தச்சு கொடுக்குற. அதே கொஞ்சம் நீட்டி தச்சு கொடுத்துரு. இப்ப நீ தச்சு கொடுக்கல, உன் நரம்பு எடுத்து நானே தச்சிருவேன். வேணாம் தம்பி, எப்படியாவது கஷ்டப்பட்டு நானே தைச்சு விடுறேன். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெக்கம், கை மூடுதே வெக்கம், பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம். ஆஹா, என்ன ஒரு தோற்றம்! ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலவோ புன்னகை மலரோ, புன்னகை மலரோ, அழகினை ரசித்தேன், அழகினை ரசித்தேன், அமுதத்தை குடித்தேன், குடித்தேன். பொண்ணுமணி, என்னாச்சு என்னாச்சு? இந்த கால் உள்ள மாட்டேங்குது, வெளியே வர மாட்டேங்குதா? என்ன தப்பா? இந்த காலை நானே போடுறேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்ன உள்ள ஒரே இருட்டா இருக்கு? காலையே காணா. வருதா? வருது, வெளியே வருது. வருதுப்பா, வருது. அப்பா, இந்த கையை வெளியே எடுத்து விடு. கால் எடுத்ததுக்கு மூஞ்சி வந்து போச்சு. இனி கையை எடுத்தா வாய் அடிக்க வேண்டியதான். நீ மாட்டி காட்டு, நான் பார்த்து சொல்றேன். எப்படி இருக்கு? முழுசா எப்படி இருக்கு? கொஞ்சம் இரு. இத நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல. அப்படி இருக்கு. பொண்ணுமணி, நானும் எவ்வளவு நேரமா முடியாது வண்டியில உட்காந்துக்கலப்பா. அது சிந்தாமணி உட்கார இடம். நீ உட்காந்து அசிங்கப்படுத்திடுவேன். குதிரை பக்கத்திலே கழுத மாதிரி ஓடிவா. பொண்ணுமணி, என்ன பண்ணி? எங்க போயிட்டு இருக்க? சிந்தாமணி ஊர்ல இருந்து வந்து ஸ்டேஷனுக்கு போறேன். அதுக்குதான். அதான் அடிக்கடி வருது, எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? ஐயோ, இவங்களுக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு. ஏண்டா இங்க வா. இந்த தடவை சிந்தாமணி வருது இல்ல, வந்த உடனே எனக்கு அதுக்கு கல்யாணம். ஏண்டா நீ சொல்லவே இல்லை? அதுக்குதான் இந்த அலங்காரமா? இது என்ன அலங்காரம்? சிந்தாமணி வந்து வண்டியில உட்கார்ந்தாதான்
அலங்காரமே. கொடி மஞ்சச்செடி வந்ததடி அடியே சொக்கு பொடி போட்டதடி சொன்னபடி புழுவ முடிக்கத்தான் பூவாரம் கட்டத்தான் தாவி படர்ந்த பூங்கொடியே வஞ்சிக் கொடி மஞ்சச்செடி வந்ததடி அடியே சொக்கு பொடி போட்டதடி சொன்னபடி படிப்பு முடிச்சு வந்தா என்னோட ராணி 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 கோட்டும் சூட்டும் தச்சு காலில் பூட்ஸ் வச்சு வந்தேன் உன்னோட ராஜா 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 விட்டா உன்னோட ராஜி எக்கத்துக்கு வரும் யோசி பட்டி கொடி மஞ்சச்செடி வந்ததடி அடியே சொக்கு பொடி போட்டதடி சொன்னபடி பூவ முடிக்கத்தான் பூவாரம் கட்டத்தான் தாவி படர்ந்த பூங்கொடியே வஞ்சிக் கொடி மஞ்சச்செடி வந்ததடி அடியே சொக்கு பொடி போட்டதடி சொன்னபடி உன்மேல் ஆசை வச்சு பாரதி மீச வச்சு முன்னால் ஆடிட போறேன் நானே நானே பத்திரிக்கை அடிச்சு பாக்கு வச்சு அழைச்சு மாலை போட்டிட போறேன் நானே நானே இங்கிலீஷுக்காரன் பாட்டு எங்களடி நோவில் கேட்டு பந்திகளை போட்டு போட்டு எட்டு கறிவாக கூட்டு பக்காவான பொண்ணு ஜம்பா வரும் தன்னாலே அடியே வஞ்சிக் கொடி மஞ்சச்செடி வந்ததடி அடியே சொக்கு பொடி போட்டதடி சொன்னபடி பூவ முடிக்கத்தான் பூவாரம் கட்டத்தான் தாவி படர்ந்த பூங்கொடியே வஞ்சிக் கொடி மஞ்சச்செடி வந்ததடி அடியே சொக்கு பொடி போட்டதடி சொன்னபடி